Good morning. யாவது கேள்வியில சி பகுதி பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். ஆறாவது கேள்வி இருக்க பாருங்க. ஆறாவது பகுதி 2 உப்புக்கள் தரப்பட்டிருக்கு. ஆறாவதுல முதலாவது பகுதி 2 உப்புக்கள் தரப்பட்டிருக்கு. ஒன்று ஏ மற்றது பி. ஏபி என்று சொல்லப்படுகின்ற 2 உப்புக்கள் தரப்பட்டிருக்கு. கலவை ஒன்றினை பற்றிய பின்வரும் கூற்றுகள் உமக்கு தரப்பட்டுள்ளன. இவை ஒரே அந்நியனை மட்டும் கொண்டுள்ளன சொல்லி இந்த 2 பேருக்கு அந்நியன் ஒரு ஆட்டம், ஒரு குறிப்பிட்ட ஒரு அந்நியன் தான் இருக்கு. 2 பேருக்கும் அந்நியன் சமம், ஒரே அந்நியனை மட்டும் கொண்டுள்ளது. திண்ம கலவையின் ஒரு சிறு பகுதி நன்கு வெப்பமேற்றப்பட்டதுன்னு சொல்லிட்டு, அப்ப ஏயையும் பியையும் கொண்ட இந்த கலவையின் ஒரு பகுதி வெப்பமாக்கப்படுது. சரி, வெப்பமாக்கப்படுது. செங்கபில வாயு வெளியேற்றத்துடன் மஞ்சள் திண்மம் மீதி தோன்றியது அப்படி சொல்லப்பட்டது. நீங்கள் கவனிக்க வேண்டும், வெப்ப பிரிகையின் மூலம் செங்கபில நிற வாயு வருகிறது என்று சொன்னால் வந்த வாயு இன்னொருவாக இருக்கவும். நாங்கள் படித்த வெப்ப பிரிகைகள்ல கார்பனேட்டுகள் படிச்சிருக்கிறோம், ஹைட்ரோக்சைடுகள் படிச்சிருக்கோம், குளோரேட்டுகள் படிச்சிருக்கோம், நைட்ரேட்டுகள் படிச்சிருக்கோம். லித்தியம் நைட்ரேட் வெப்ப பிரிகையில இன்னொரு வாயுவை தரும். கூட்டம் 2 நைட்ரேட்டுகளும் செங்கபில நிற இன்னொரு வாயுவை தரும். அதே மாதிரி அங்கால ஏனிய நைட்ரேட்டுகளும் முற்றாக வெப்ப பிரிகை ஆக்சைடுகள் இன்னொரு ஓட்டுவை தரும். கூட்டம் ஒன்றில லித்தியம் தவிர்ந்த ஏனிய நைட்ரேட்டுகள்லாம் எங்களுக்கு இன்னொருவை தராது. மற்றது அமோனியம் நைட்ரேட்டு இன்னொருவை தராது. ஆகவே இது ஒரு அந்நியன் பகுதியாக வெப்ப பிரிகையில இன்னொரு வாயுவை தரக்கூடிய இன்னொரு மைனஸ் இருக்க வேண்டும். முதலாவது சோதனையில இருந்து செங்கபில வாயு வெளியேற்றத்துடன் மஞ்சள் திண்மம் மீதி தோன்றியதுன்னு சொல்லுங்க. அப்ப ஒரு திண்மம் மஞ்சள் கிடைக்கலாம். அது நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். சூடான நிலையில ஒரு ஆளுடைய நிறம் மஞ்சளா இருக்கும் சொல்லி, குளிர்ந்த நிலையில வெள்ளையா இருக்கும் சொல்லி. சரி, அது இருக்கட்டுமே, இப்ப எங்களுக்கு அதை பெரிய அவசரம். செங்கபில நிற வாயு வருகிறது என்று சொன்னதாலே அந்த வாயு இன்னொருவாக இருக்க வரும். ஆகவே இந்த 2 உப்புக்கள்லயும் இருக்கிற அந்நியன் பகுதி NO3 மைனஸ். சரிதானே? ஓகே. அப்ப இந்த வெப்ப பிரிகையில கிடைச்ச திண்ம மீதி, சரிதானே, வெப்ப பிரிகையில கிடைச்ச அந்த திண்ம மீதி முதலாவதாக ஒரு தகவல் சொல்லி இருக்கான், மஞ்சள் நிறமாக இருக்குன்னு சொல்லி. சரி, இந்த பகுதி ஒன்றில இருந்து புறப்பட்ட திண்ம மீதி மிக NaOH கரைக்கப்படுதா? அந்த சொலிட் மிக NaOH கரைக்கப்படுதா? அப்படி கரையும் போது இது முற்றாக கரைஞ்சு நிறமற்ற கரைசலை தருவதாக குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்ப நான் உங்களுக்கு NaOH அதிகளவான ஹைட்ரோக்சைடுகள் நீர்ல கரையாத வீழ்வடிகள் எஸ் பிளாக்ல பொது விதி படிச்சிருக்கோம். 8 விதியில ஹைட்ரோக்சைடுகள விதி பற்றி குறிப்பிட்டிருக்கு. NaOH பொறுத்தவரையில அநேகமான கட்டியன்களோட அது வீழ்வடிவை தரும். ஆக கூட்டம் 1 ஹைட்ரோக்சைடுகள் நன்றாக கரையும், அமோனியம் ஹைட்ரோக்சைடு கரையும். கூட்டம் 2 கால்சியம் ஸ்ட்ரோன்சியம் பேரியம் கரையும். ஏனைய உலோக கட்டியன்களுடைய ஹைட்ரோக்சைடுகள் நீர்ல கரையாத வீழ்வடிவுகள். அவை டி தொகுப்பின் சில கட்டியன்களாக வரும்போது நிறமுடைய வீழ்வடிவுகளாக இருக்கும். அது நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்ப நீர்ல கரைஞ்சு நிறமற்ற கரைசலை தருகுது என்று சொல்லியிருக்கு. நிறமற்ற கரைசலை தருது என்றால் எங்களுக்கு டி தொகுப்பில இருக்கிற நிறமற்ற கரைசல் NaOH நிறமற்ற கரைசலை தரக்கூடிய ஆகல் இருக்கிறது.
அதே நேரத்துல நிறமுடைய கரைசல தாதாக்களும் இருக்கு. குரோமியம் கரைஞ்சு நீர்க்கரைசல்ல நிறமற்ற கரைசலை தரும். ஏன் NaOH சிக்கலைனை தோற்றுவிக்கக்கூடிய டீதோப்பு மூலகங்கள் கட்டியங்கள் பார்த்து. அதே நேரத்துல கோபால்ட்டுக்கும் சிக்கல் அயன் உருவாகும் என்று சொல்லியிருக்கு. சட்டனுக்கும் சிக்கல் அயன் உருவாகும் என்று சொல்லி. அப்ப டி தொகுப்பில இவர்களுக்கு பச்சை நிறம் இருக்கு. இவருடைய நிறத்தை பற்றி நான் கொஞ்சம் கூடவே கழிச்சிருக்கிறேன். இதை நாங்கள் நீலம் என்று சொல்லலாம். இது நிறம். இந்த அவதானத்தை தரக்கூடிய டீதொகுப்பு மூலகமாக இருந்தால், இந்த அவதானத்தை தரக்கூடிய டீதொகுப்பு மூலகமாக இருந்தால் அது சட்டனாக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏனென்றால் சட்டன் ஈரியல்பு ஆக்சைடு. அப்ப சட்டன் நைட்ரேட்டா இருந்தால் NO2வும் சட்டனோவும் வரும். அது மிக NaOH கரைஞ்சு சிக்கல் அயனை தோற்றுவிக்கும். அப்படி இருக்கிற வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த ரெண்டு கட்டியன்களும் இல்லை என்பதும் இதுல இருந்து எடுக்கக்கூடிய ஒரு முடிவு. முற்றாக கரைஞ்சது. முற்றாக கரைஞ்சது என்றதை அடிப்படையாக கொண்டு மிக NaOH கரையக்கூடிய ஒரு ஆக்சைடு தான் இந்த வெப்ப பிரிகையில வந்திருக்கு. ஆகவே இந்த ரெண்டு சேர்வைகள்டையும் கட்டியன் மிக NaOH கரையக்கூடியது என்பதோட அது நிறமற்றது என்பதும் ஸ்பெஷல். ஆகவே இந்த ரெண்டு பேரையும் நீங்கள் கன்சிடர் பண்ணிடலாம். இவரும் வேற யாரோ ஈரியல் உடைய ஆள் இருக்கவும் மிக NaOH கரையும். அது அலுமினியத்தின் இருக்கலாம், அல்லது அங்கால SN இந்தியா இருக்கலாம், அல்லது PB இந்தியா இருக்கலாம். அவங்களுக்கு அதை பற்றி தெரியாது. ஏன் பெர்லியத் இந்தியா கூட வேற்றின நைட்ரேட்டுகள் வெப்ப பிரிகையில் NO2 தரும். மிக NaOH அந்த ஆக்சைடுகள் கரைஞ்சு நிறமற்ற கரைசலை தரும். எங்களுக்கு தெரியாது இருக்கட்டும். பகுதி 2 கரைந்த கரைசலுக்கு, பகுதி 2 கரைஞ்ச கரைசல சிக்கலை கரைசலுக்கு ஐதான HCl மிகையாக சேர்த்து குலுக்கப்பட்டதுன்னு சொல்லி, ஐதான HCl மிகையாக சேர்த்து குலுக்கப்பட்டால் இதுலதான் நாங்கள் இப்ப கவனிக்கிறோம். இப்ப இந்த சட்டன் OH twice என்று சொல்லப்படுகின்ற நிறமற்ற கரைசலுக்கு 4 times 2 என்று சொல்லப்படுகின்ற இந்த நிறமற்ற கரைசலுக்கு ஐதான HCl துளி துளியாக சேர்க்கைகளை ஒரு வெள்ளை உள்வடிவம். ஐதான HCl துளி துளியாக சேர்க்கும் போது ஒரு வெள்ளை உள்வடிவம். அந்த வெள்ளை உள்வடிவுக்கு காரணம் சட்டன் OH twice. ஏன் மிக NaOH சிக்கலைனை தோற்றுவிச்சு கரைஞ்ச இந்த சிக்கல் கட்டிய அந்நியன் அமிலத்தால நடுநிலையாக்கப்படும் போது மீண்டும் இந்த ஹைட்ரோக்சைடு வீழ்வடிவை தரும். ஆனால் இங்க என்ன சொல்லி இருக்கிறோம்? மிகை என்று சொல்லி இருக்கிறோம். ஆகவே சட்டன் ஹைட்ரோக்சைடு மிக HCl ஒருபோதும் வீழ்வடிவை தராது. அப்ப நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அமிலத்தை சேர்த்து கொண்டு போய் இடையில வெள்ளை வீழ்வடி தொடர்ந்து சேர்த்து கரைஞ்சு நிறமற்ற கரைசல் வரும். அப்ப இதுவும் நிறமற்ற கரைசல், இதுவும் நிறமற்ற கரைசல். அப்ப இந்த நிறமற்ற கரைசலுக்கு காரணம் ஹைட்ரோக்சைடு சிக்கல், இந்த நிறமற்ற கரைசலுக்கு காரணம் குளோரைட். சரிதா? அப்ப கவனிக்கோ, சட்டன் இருந்திருந்தால் சட்டன் இந்த குளோரைட் கரைஞ்சிடும். அப்ப அது வீழ்வடி ஆகாது. இந்த சந்தர்ப்பத்துல வீழ்வடிவு வருகுதுன்னு சொல்லி இருக்கு. அதாவது மிக HCl சேர்க்கும் போது வீழ்வடி வருகுதுன்னு சொன்னால் இப்ப எங்களுக்கு என்ன தெரியும்? நாங்கள் விதியிலேயும் சொல்லியிருக்கோம், Cl - Br - I-. அநேகமான குளோரைட்டுகள், புரோமைட்டுகள், அயனைட்டுகள் கரையும். எக்ஸப்ஷன் சொல்லியிருக்கோம், Ag+ இந்த குளோரைட் புரோமைட் கரையாது, Pb2+ இந்த குளோரைட் புரோமைட் அயனைட் கரையாது, Hg2+ இந்த குளோரைட் புரோமைட் கரையாது, Cu+ இன்றையும் கரையாதுன்னு சொல்லி. அப்ப இப்ப கவனிங்க, இந்த ரெண்டு பதார்த்தத்துல ஏதோ ஒன்றுக்குள்ள மிகை ஐதான HCl வீழ்வடிவை தரக்கூடிய ஒரு கட்டியன் இருக்கு என்றால் ஒன்று Ag+ ஆயிருக்கணும், அல்லது Pb2+ ஆயிருக்கணும், Hg2+ ஆயிருக்கணும், Cu+ ஆயிருக்கணும். இப்ப விஷயம் என்னென்றால் Ag+ ஆக்சைடா வரும், அது சரி. ஆனா அந்த ஆக்சைடும் வெப்ப பிரிகை அடையக்கூடியது. அதை நான் உங்களுக்கு முதலே சொல்லியிருக்கேன். மிக NaOH சிக்கலை தோற்றுச்சு கரையாது. அப்ப இந்த அவதானத்துக்கு
இந்த அவதானத்துக்கு Ag+ பொருத்தமற்றது. NaOH சேர்க்கும் போது நிறமற்ற கரைசலை ஒரு நாளும் Ag+ தராது. அது AgOH Ag2O நிறைநிற வீழ்வடிவத்தான் தரும். ஆகவே இந்த Cl- ஓட வீழ்வடிவத்தால் வேற Ag+ இல்லை. அதே மாதிரி Hg2+ மிகையில கரையாது, Cq+ கரையாது. அப்படி கரைய வேணும் என்றால் Pb2+ ஈரியல். ஆக இந்த A-Bல ஒரு ஆள் Pb2+ ஆக இருந்தால் ஈய நைட்ரேட் வெப்ப பிரிகையில NO2 தரும், ஈய ஆக்சைடு வரும், O2 வரும். ஈய ஆக்சைடு மிக NaOHல சிக்கலைன தோற்றுச்சு கரையும். இதற்கு நிறம் இல்லை. அதற்கு நீங்கள் அமிலத்தை துளி துளியாக சேர்க்க ஈய ஹைட்ரோக்சைடு வீழ்வடிவாகும். மிகையாக அமிலத்தை சேர்க்க ஹைட்ரோக்சைடு கரைஞ்சு PbCl2 வீழ்வடிவாகும். ஆகவே அங்க இருக்கிற அடுத்த கட்டியன் ஆறாக இருக்கலாம் என்று சொன்னால் Pb ஒரு கட்டியனாக இருக்கலாம். அப்ப Pb2+ என்று சொன்னால் மிக NaOHல சிக்கலைன தோற்றுச்சு கரைஞ்சிருக்கு. PbOH 4 times சொல்லலாம். இதற்கு ஐதான HCl சேர்க்கும் போது முதல்ல அதன் ஹைட்ரோக்சைடு வீழ்வடிவு தோன்றும். துளி துளியாக சேர்க்கும் போது, மிகையாக சேர்க்கும் போது ஹைட்ரோக்சைடு வீழ்வடிவு கரையும். ஆனால் PbCl2 வீழ்வடிவாகும். இதை நீங்கள் விளங்கிக் கொள்ளவும். அப்ப தரப்பட்ட இந்த கட்டியனுக்குள்ள ஈரியல்வு கட்டியன் ஒன்று இருக்குது. அந்த ஈரியல்வு கட்டியன் Cl- ஓட வீழ்வடிவை தர வேண்டும் என்று சொன்னால் அங்காளைஞ்சாலையெல்லாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது Pb2+ ஆகத்தான் இருக்க வேண்டும். இந்த இடத்துல மிக NaOHல கரைஞ்சு நிறமற்ற கரைசலை தருகிறது என்பதால இதுகள்கிட்ட கட்டியன் என்று சொன்னேன். இப்ப Cl- ஓட வீழ்வடிவு வருகிறது என்பதால கட்டாயம் அது Pb2+ ஆகத்தான் இதுல இருக்கு. என் மற்றதற்கு அப்படி சான்ஸ் இல்லை. வீழ்வடிவு கரைந்து நிறமற்ற கரைசல் தோன்றி குளிரை விட மீண்டும் பளிங்கு தோன்றியது என்று சொல்லியிருக்கு. அப்ப இந்த கதை அடுத்த கதைக்கு நீ இடம் இல்லை. வீழ்வடிவு கரைந்து நிறமற்ற கரைசல் அப்படி வேறாக்கப்பட்டு நீருடன் வெப்பமேற்றப்பட்டது. வந்த வீழ்வடிவு வெப்பப்படுத்த கரைதான், திருப்பி குளிரை விட படிதான். இது யாருடைய இயல்பு? PbCl2 இந்த இயல்பு. PbCl2வை வெப்பப்படுத்தும் போது PbCl4 2- ஆக சிக்கலைனை தோற்றுவிக்கும். இந்த சிக்கலைன் குளிர்விக்கும் போது மீண்டும் PbCl2 வீழ்வடிவாகும். சரியா? ஊசிப்பளிங்கு வீழ்வடிவன்னு சொல்லி. அப்ப இந்த ஒரு கேரக்டரை போதும் இதுல Pb2+ இருக்கு என்பதை உறுதிப்படுத்துவது. பகுதி 4 வடிதிரவத்திற்கு, அதாவது இந்த HCl சேர்த்த வடிதிரவம் பகுதி 4 வடிதிரவத்திற்கு H2S செலுத்தப்பட்டது என்று சொல்லி. பகுதி 4 வடிதிரவத்துக்கு அமோனியம் குளோரைட் பின் மிகையாக அமோனியா சேர்க்கப்பட்டது. குறிப்பிடத்தக்க மாற்றம் இல்லை. அமோனியம் குளோரைட் அமோனியம் ஹைட்ரோக்சைடு என்பது பண்புறுவப்பு கூட்டம் 3க்குரிய சோதனை. எந்த ஒரு அவதானமும் கிடைக்கல, குறிப்பிடத்தக்க மாற்றம் இல்லை என்று சொன்னால் பண்புறுவப்பு கூட்டம் 3 கட்டியன்கள் இங்க இல்லை என்ற Fe3+, Al3+, Cr3+ போன்ற கட்டியன்கள் இதுக்குள்ள இல்லை என்ற பண்புறுவப்பு கூட்டம் 3 கட்டியன்கள் எதுவும் இங்க இல்லை. பகுதி 5 கரைசலூடாக H2S செலுத்தப்பட்டது வெள்ளை வீழ்வடிவு தோன்றியது. சரிதான்? அப்ப கவனிங்க, ஒரு ஆளை கண்டுபிடிச்சிட்டோம் Pb கட்டியன் சொல்லி. இப்ப வடிதிரவம் என்றால் வடிதிரவம் சட்டன் Cl2 இருந்தால் H2S சேர்க்கும் போது சட்டன் S என்று சொல்லப்படும் இந்த வெள்ளை வீழ்வடிவு. பண்புறுவப்பு கூட்டம் 4 H2S ஓட வெள்ளை வீழ்வடிவு தரக்கூடிய மிக NaOHல கரையக்கூடிய ஒரு கட்டியன் சட்டன் 2+. அப்ப நீங்கள் இனி கேள்வியை திருப்பி பாருங்க. ஏயும் பியும் ஈரியல் உடைய ஒரு மூலகத்தின் கட்டியன் சேர்வைகளாக இருந்தால் வெப்ப பிரிகையில NO2 தர நைட்ரேட் இருக்கிறதால அது சரி. வந்த ஆக்சைடு மிக NaOHல கரைஞ்சு சிக்கலைனை தோற்றிருக்கு. அப்ப நிறமற்ற கரைசல் தோன்றுதுன்றதால இந்த 2 பேருடைய கட்டியன்களும் மிக NaOHல கரையக்கூடிய ஈரியல் உடையவையாக இருக்க வரும். அப்ப மிக NaOHல கரையக்கூடிய ஈரியல்வாக இருக்கணும் என்பதை இந்த பரிசோதனையிலிருந்து நாங்கள் சொல்லலாம். புறப்பட்ட வீழ்வடிவுக்கு மிக NaOH கரைஞ்சு நிறமற்ற கரைசல் வருது. அப்ப 2 பேரு ஆக்சைடும் கரையுது. அப்ப 2 பேரும் மிக NaOHல கரையக்கூடிய ஆக்சைடு. அடுத்த சோதனை பார்க்கிறோம்.
HCl மிகையாக சேர்க்கும் போது வெள்ளை வீழ்வடிவு வருது. வெள்ளை வீழ்வடிவு சூடாக்க கரைஞ்சு குளிர விட படியுது. ஆகவே அந்த ஒரு ஈரியல்பு கட்டியன் Pb2+ ஆகத்தான் இருக்க வேண்டும். வேறு ஒருத்தருக்கும் இது பொருத்தப்பாடு இல்லை. மிக HCl வீழ்வடிவை தராமல் கரையக்கூடிய மற்ற ஈரியல் வந்து Sn2+ ஆக இருக்கலாம். Sn2+ என்பதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் கார ஊடகத்தில் H2S செலுத்திடும். அப்ப வெள்ளை நிற வீழ்வடி வருது. ஆகவே எந்த விதமான கதைக்கும் இடமில்லை. இது Sn2+. தரப்பட்ட சேர்வை ஏயும் பியும், தரப்பட்ட சேர்வை ஏயும் பியும் ஒன்று சட்டனின் நைட்ரேட்டா இருக்கு, மற்றது ஈயத்தின் நைட்ரேட்டா இருக்கு. இனி நீங்க கேட்ட கேள்வியை பார்ப்போம். சொல்லப்பட்டதாக ஒரு உங்களோட சந்தேகத்தின் பேர்ல 2 பேரை பிடிச்சு வச்சிருக்கோம். ஒரு ஆள் PbNO3 twice, இன்னொரு ஆள் Sn2 twice. சொல்லப்படுகின்ற அவ்வளவு அவதானத்துக்கான இந்த 2 பேரையும் திருப்திப்படுத்த முடியுமோன்னு பார்ப்போம். முதல் வெப்பப்படுத்த. அப்ப PbOவும் NO2வும் O2வும் இவற்றின் வெப்ப பிரிகை வந்து கூட்டம் 2 வெப்ப பிரிகை ஒத்தது. ஆக்சைடும் NO2வும் O2வும். அப்ப இங்கேயும் Sn-வும் NO2வும் O2வும். இப்ப நீங்கள் யோசிங்க, இவரை பற்றி நான் சொன்ன தகவல். Sn ஆக்சைடு சூடான நிலையில மஞ்சள், சூடான நிலையில் மஞ்சள். அப்ப உங்களோட சந்தேக வட்டத்துக்கு மஞ்சள் ஆயிருக்கணும்னு ஓரளவுக்கு விளங்கி இருக்கும். சரி, மிக எண்ணியோஜில கரையக்கூடிய ஆக்கள் என்றால் கட்டாயம் ஈரியல்பு தான், அதுல இருந்த கதைக்கு முன்னாடி. ஆக சரி, சட்டனோ சூடான நிலையில மஞ்சள், குளிர்ந்த நிலையில வெள்ளை. அப்ப உங்களுக்கு 2 பேரையும் சந்தேகத்துல பிடிச்சு வச்சுக்கோங்க. ஈய நைட்ரேட் Sn நைட்ரேட்டா இருக்கலாம்னு சொல்லி. ஈய நைட்ரேட்னா 2 பேருமே செங்கபில நிற வாயு, 2 பேர் ஆக்சைடும் ஈரியல் ஆக்சைடு. ஆகவே இந்த ஆக்சைடுகளுக்கு மிக எண்ணியோவை சேர்க்கும் போது 2 பேரும் மிக எண்ணியோச்சில சிக்கலைனை தோற்றுவித்து கரைவிடும். PbOH 4 times 2-. இது கரையும். இப்ப சிக்கலைனை நாங்கள் எப்படி எழுதுறது பொருத்தப்பாடு. அதனால உங்களுக்கு என்ன பிளஸ் இதை பார்த்து போட்டு கொடுக்கும். நீரும் பருமன் இருக்கிறேன்னு பார்த்து சமப்படுத்த. இப்ப இதுல Sn ஆக்சைடு இருந்தால் அதுவும் NaOH வந்து Sn-OH 4 times 2-, அதனால Na+. இதுதான் அந்த புறப்பட்ட திண்ம வீழ்வடிவு மிக எண்ணியோச்சில சிக்கலை. இந்த நிறமற்ற கரைசலுக்கு இதுண்ட கரைசலுக்கு நிறம் இல்லை, இதுண்ட கரைசலுக்கு நிறம் இல்லை. 2 பேரும் நிறமற்றவர். இவருக்கு HCl சேர்க்கிறோம். இதுல நீங்க கவனமா இருக்கும். HCl துளி துளியாக சேர்க்கப்படையிலே ஒரு வெள்ளை வீழ்வடிவு. HCl துளி துளியாக சேர்க்கும். PbOH twice முதல்ல வீழ்வடிவாகும். மிகையாக சேர்க்கிறோம். ஹைட்ரோக்சைடு கரைஞ்சு குளோரைட் வரும். PbCl2 குளோரைட் நீர்ல கரையாது. ஆகவே வெள்ளை வீழ்வடிவு. இது சூடாக்க கரைஞ்சு குளிர உடனே செய்யும், மீண்டும் படி. அப்ப சூடாக்க PbCl4 2- வரும், குளிர விட PbCl2 படி. சரியா? PbOH 4 times. இது Sn என்ற நீர்க்கரைசலாக இருந்தால்
துளி துளியாக சேர்க்கும் போது சட்டன் OH2 வெண்வீழ் வடிவாகும். ஆனால் மிகையாக என்று சொல்லி இருக்கிற முறையில உங்களுக்கு வீழ் வடி வராது. சட்டன் Cl2 கரைசல். சரியா? சட்டன் Cl2 கரைசல். நிறைய தகவல்களை வச்சுதான் வேலை செய்யும். இந்த சட்டன் Cl2 வந்து கரைசலாக. அப்ப அதான் சொல்றான் வடி திரவம் என்று சொல்றான். அடுத்த சோதனைக்கு என்ன பயணம்? இந்த வடி திரவம் அமோனியம் குளோரைடு அமோனியம் ஹைட்ராக்சைடோடு சேர்க்கப்பட்டது. அமோனியா நீர்க்கரைசல் சொல்லியிருக்கு. குறிப்பிடத்தக்க மாற்றம் இல்லைன்னு சொல்லி. அப்படி என்றால் பண்புறப்பு கூட்டம் 3 கத்தியங்கள் அலுமினியம் 3+, குரோமியம் 3+, இரும்பின்ற 3+ இல்லை என்ற அர்த்தம். ஏன் இருந்திருந்தால் இந்த சந்தர்ப்பத்தில் உள்வடி வந்திருக்கும். அதே ஊடகத்துல அப்ப சட்டன் Cl2 அமோனியம் ஹைட்ராக்சைடு அமோனியம் குளோரைடு அதே ஊடகத்துல H2S வாயு புகுத்தப்படும். சட்டன் S மட்டும் வெள்ளை உள்வடிவார். அப்ப இந்த அவதானங்களை தர்ற முறையில தரப்பட்ட உப்பு ஒன்று ஈய நைட்ரேட்டா இருக்கும், மற்றது சட்டன் நைட்ரேட்டா இருக்கும். தாக்கங்களை விளக்கி கலவையில் உள்ள உப்புகளை இனங்காண்கின்ற எளிமையாக ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. சரியா? ஒவ்வொரு சோதனைக்கும் நான் சொன்னது போல நீங்கள் என்னென்ன எல்லாம் எழுதணுமோ அவ்வளோத்தை எழுதி கொண்டு வரோம். திண்ம கலவையின் ஒரு பகுதிக்கு நன்கு வெப்பமேற்றப்பட்டது. இப்ப விடையெடுத்து போட்டீங்கன்னா இனி தெளிவானதெல்லாம் தெரியும். செங்கவில வாயு வெளியேற்றத்துடன் மஞ்சள் திண்மம் விழுந்திருக்கு. அப்ப செங்கவில நிற வாயு வெளியேற்றது காரணம் NO2. ஆகவே NO3- அயன் இருக்குன்னு நீங்க நேரடியா முடிவெடுக்க வேண்டிய. ஏன்னா மேலதிக சோதனைகள் ஒன்று உங்களுக்கு தெரியல. NO3- உறுதிப்படுத்துறது. பகுதி ஒன்றின் திண்மம் மீதுக்கு NO மிக சேர்க்கப்பட்டது. அப்ப ஈரியல் உடைய ஹைட்ரோக்சைடு ஒக்சைடு இருக்க வேண்டும். பகுதி ஒன்றின் கரைசலுக்கு ஐதானேச்சியல் மிகையாக சேர்க்கப்பட்டது. அப்படின்னா பண்புறவு கூட்டம் ஒன்றின் கட்டியன் Cu+, இது Hgi2 அது இதுல விள்வடிவாதானே பண்புறவு கூட்டம் ஒன்றின் கட்டியன் Cu+ இருக்கலாம். பகுதி 3 வீழ்வடிவு வடித்து உயிராக்கப்பட்டு வெப்பமாக்கப்பட்டது. அப்ப வீழ்வடிவு கரைந்து நிறமற்ற கரைசல் தோன்றியதுன்னு சொன்னால் அது PbCl2. இப்ப நீங்கள் ஒவ்வொரு அவதானத்துக்கும் என்னென்ன எழுதியலுமோ அவ்வளோத்தையும் எழுதி கொண்டு வந்தீங்கன்னு சொன்னாதான் உங்களுக்கு ஓரளவுக்கு ஓகே இருக்கும். தாக்கங்களை நோட் பண்ணி கொடுங்க. அங்கால ஒரு கணித்தல் சார் கேள்வி வந்து போடப்பட்டிருக்கு அந்நியன் சோதனையோட. இப்ப அநேகமா எஸ்ஏ கேள்வியில இப்படி ஒரு டைப் கேள்வி இறங்குது, கணித்தல்களை அடிப்படையாக கொண்டு. பாருங்க பி பகுதியை பாருங்க. பி பகுதியில சோடியம் சல்பேட் இருக்காங்க, Na2SO4. சோடியம் சல்பைட் இருக்காங்க, Na2SO3. சோடியம் ஹைட்ரஜன் சல்பேட் அப்ப NaHSO4. சோடியம் ஹைட்ரஜன் சல்பேட் சல்பேட்டா. ஓகே, இவ்வளவு வந்து தவறுதலாக கலக்கப்பட்டான். வேணுமென்று கலந்தாங்களோ தவறுதலாக எங்களுக்கு மூண்டையும் கொண்ட ஒரு கலவை. அவ்வளவுதான். மூன்றும் தற்செயலாக கலக்கப்பட்டுள்ள ஒரு கலவை உமக்கு தரப்பட்டுள்ளது. இக்கரைசலின் 100 மில்லிக்கு மேற்கொள்ளப்பட்ட இரு பகுப்பு பாய்ச்சல் கோட்டு படத்தில் காட்டப்பட்டுள்ளது. இந்த கரைசல் கலக்கப்பட்டிருக்கு. இதுல வந்து 100 மில்லி எங்களுக்கு தெரியுங்க. 100 மில்லி கரைசலை எங்களுக்கு தெரியுங்க. கரைசலுக்கு பேரியம் குளோரைட் சேர்த்து வடிக்கீங்க. கவனிங்க, பேரியம் குளோரைட்டை சேர்த்தா பேரியம் குளோரைட்டை சேர்க்கும் போது எங்களுக்கு பேரியம் சல்பேட் வீழ்வடிவாகும். அதே நேரத்துல பேரியம் சல்பைட்டும் வீழ்வடிவாகும். இதெல்லாம் நாங்க உங்களுக்கு தந்திருக்கோம்.
சல்பேட் கார்பனேட் எல்லாம் வீழ்வடிவாகும். சரிதான். அப்ப இந்த இரு சல்பேட் மட்டும் வீழ்வடிவாகும். இதை நீங்க விளங்கிக் கொள்ளணும். நான் அன்றைக்கு ஒரு கேள்வியிலும் செய்திருந்தா இரு சல்பேட் மட்டும் வீழ்வடிவாகும். பேரியம் இரு சல்பேட் வீழ்வடிவாகும். இரு கார்பனேட் வீழ்வடிவாகாமல் கால்சியம் ஹைட்ராக்சைடு கார்பனேட் வீழ்வடிவான மாதிரி தான் இது. இது நீர்ல கரையாத வீழ்வடிவு, இது நீர்ல கரையாத வீழ்வடிவு, இது கரை. அப்ப இந்த மூன்று பேரையும் கொண்ட கலவைக்கு கரைசலுக்கு பேரியம் குளோரைட்டை சேர்க்கும் போது வீழ்வடிவை தரக்கூடிய இரண்டு பேர், இவே ரெண்டு பேர் தான். ஒன்று Na2SO4, Na2SO3. அப்ப உங்களுக்கு வீழ்வடிவு வடிக்கப்பட்டது என்று சொல்லியிருக்கு. அப்ப நான் வளவியம் போல நான் படத்தையே போட்டுக்கொள்றேன். இதுக்குள்ள இந்த மூன்றின்றையும் அந்நியங்கள் இருக்கு. பேரியம் குளோரைடு சேர்க்கிறோம். பேரியம் குளோரைடு சேர்த்தால் வீழ்வடிவு வரும். இந்த வீழ்வடிவு வடிக்கப்படுது. அப்ப இங்க யார் இருக்கும்? இங்க யார் இருக்கும்? பேரியம் சல்பேட்டும் பேரியம் சல்பைட்டும் இருக்கும். அப்ப இங்க வடிதிரவத்துக்கு யார் தப்பி வந்திருக்கும்? பேரியம் இரு சல்பைட் தப்பி வந்து. பேரியம் இரு சல்பைட். சரி. அப்ப என்ன சொல்லி இருக்கிறோம்? கரைசலுக்கு பேரியம் குளோரைட் சேர்த்து வடிக்க உலர் துணிவு 0.45 கிராம் சொல்லி. அப்ப இந்த ரெண்டு பேருடைய துணிவு தான் 0.45 கிராம். ஏன்னா இந்த ரெண்டு பேரும் தான் வீழ்வடிவம் தருகிறோம். இதுல யாருக்காவது பிரச்சனை இருந்தா மேல தாக்கம் எழுதியிருக்கேன், தாக்கத்தை பார்த்துக்கணும். கீழே படத்தை போட்டுக்க. ஒட்டுமொத்த கரைசலுக்கு பேரியம் குளோரைடு செய்தால் இதுண்ட வீழ்வடிவு, இதுண்ட வீழ்வடிவு. அப்ப வீழ்வடிவை வடிச்சு திண்மத்தை உலர்த்தினீங்கள் என்று சொன்னால் அதுக்கு ரெண்டு பேர்த்த துணிவும் இருக்கும். 0.45 கிராம் இருக்கும். அப்ப உங்களுக்கு ஏஇக்குள்ள இருக்கிற துணிவு பேரியம் சல்பேட்டினதும் பேரியம் சல்பைட்டினதும் துணிவு. அப்ப நான் இதை இந்த ஒரு சமன்பாடாகவே காட்டிக்கொள்றேன். அப்ப W பேரியம் சல்பேட்டின துணிவும் பேரியம் சல்பைட்டினது துணிவின் கூட்டுத்தொகை 0.45 கிராம் இருக்கட்டு. இப்ப இந்த திண்மம் ஒரு பரிசோதனைக்குள்ளாய்க்கு எடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த திணிவு எவ்வளவு? 0.45 கிராம். இதற்கு ஐதான HNO3 சேர்த்து வடிக்கப்படலாம். ஐதான HNO3 சேர்த்தால் கவனிக்கணும். ஐதான HNO3 சேர்த்தால் பேரியம் சல்பேட் மட்டும் கரையாது. இதான் உறுதிப்பாட்டு சோதனை. செறிந்த HNO3 இது கரையாது. ஆனா இது கரையும். இது SO3 தான். இது H2O SO2 கரையும். அங்கால பேரியம் நைட்ரேட். அப்ப உங்களுக்கு HNO3 சேர்க்கும் போது இப்ப வீழ்வடிவு மிஞ்சுதென்று சொன்னால் அந்த வீழ்வடிவுக்கு காரணம் பேரியம் சல்பேட் மட்டும். அப்ப அமிலம் சேர்த்த பிறகு வடிச்சு உலர்த்தினா பிறகு என்ன துணிவு? 0.23 கிராம். இது B என்று சொல்லுங்க. இவ்வளவே அது B. அமிலம் சேர்க்கப்பட்ட பின்பு கரையாமல் இருக்கிற வெள்ளை வீழ்வடிவு SO4 Ba2+ வந்த வீழ்வடிவு. அப்ப வீழ்வடிவின் துணிவு தான் இருக்கு 0.23 கிராம் பேரியம் சல்பேட். உங்களுக்கு பேரியம் சல்பேட்டினதும் பேரியம் சல்பைட்டினதும் துணிவு தெரியும். அமிலம் சேர்த்தா பிறகு சல்பைட் கரைய சல்பேட் மட்டும் மிஞ்சும் 0.23 கிராம். அதுவும் தந்திருக்கு. அப்ப இதுல மற்ற துணிவை காட்டலாம். இதுல இருந்து நீங்கள் SO4 இந்த சரிவையும் SO3 இந்த சரிவையும் காணலாம். சரி, இப்ப என்ன செய்யணும்னா வடிகரைசல். வடிகரைசல் இதுல இருந்து வடிச்செடுத்த கரைசல். இது வடிகரைசல். வடிகரைசல் C என்றால் பேரியம் இரு சல்பைட் என்று எழுதலாம், அல்லது சோடியம் சல்பைட் என்று எழுதினாலும் சரி. எல்லாம் அயன் சேர்வதா. இப்படி எழுதினா என்ன, இப்படி எழுதினா. ஓகே, இதற்கு அமோனியா சேர்க்கிறோம். இந்த கேள்வியை கவனிக்கும். அன்றைக்கு கனவேற்கு விளக்கம் குறைவா இருந்திருக்கும். இது என்னாலும் கவனிச்சு கொண்டு அமோனியா சேர்க்கிறோம். அமோனியா சேர்த்து வடிச்சு
அமோனியா சேர்த்தா என்ன நடக்கும்? இந்த இரு சல்பேட் வந்து அமோனியா என்ற காரத்தோடு தாக்கி சல்பேட்டா மாறும். அப்ப இங்க இருக்கிற BA2+ சேர்ந்து இப்ப வீழ் வடிவ தரும். அங்க அது மாதிரிதான் சோடியம் இருகார்பனேட்டுக்கு கால்சியம் குளோரைட்டை சேர்க்க கால்சியம் இருகார்பனேட் தான் வந்திருக்கு. கால்சியம் இருகார்பனேட் நீர்ல நன்றாக கரையும். ஆனா கால்சியம் ஹைட்ராக்சைடை சேர்க்கும் போது இந்த OH- இந்த எச்சை அகற்றி கார்பனேட் ஆக்குறதால கால்சியம் கார்பனேட் வெள்ளை வீழ் வடிவு வந்ததை போல இரு சல்பைட்டுக்கு பேரியம் குளோரைட்டை சேர்க்க வீழ் வடிவு வராது. இதுதான் கரைசல் C. அதுக்கு அமோனியா கரைசல் சேர்க்கும் போது இந்த HSO4- NH3ல உள்ள OH- ஓட தாக்க SO4 ஆக வரும். இப்போ உங்களுக்கு பேரியம் சல்பைட் வீழ் வடிவாகும். இது இந்த கேள்வியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி. சரிதானே? பேரியம் சல்பேட் வந்து உருவாகும். அப்ப உங்களுக்கு என்ன சொல்லி இருக்கிறோம்? அமோனியா கரைசல் சேர்க்கைக்கு வீழ்வடி வந்து 0.466 கிராம் சொல்லி இத டி என்ன அடையாளம். அப்ப இந்த பேரியம் சல்பேட் எங்க இருந்து வந்தது? இரு சல்பேட்ல இருந்து வந்தது. பேரியம் சல்பேட் வந்து இரு சல்பைட்ல இருந்து வந்தது. அப்ப இவருடைய திணிவு தெரியும். சார் மூலக்கூட்டு திணிவு அளவு இவருடைய மூல் காணலாம். ஈசமானது சமப்படுத்த வேண்டி வரும் 1:1. ஆனா இதுக்கும் பீசமான 1:2. ஏன்னா இங்க 2 HSO4- இருக்கு. இது இந்த மூலின் 2 மடங்கு மூல் HSO4-. இங்க பேரியம் சல்பேட் திணிவு தெரியும். ஆக SO4 இந்த மூல காணலாம். 2 பேட்டையும் திணிவு தெரியும். SO3 திணிவை கண்டு மூல் காணலாம். கேட்ட கேள்வி என்ன? தொடர்புடைய தாக்கங்களையும் ABCD உள்ள ரசாயனங்களையும் தருக, கரைசலின் மேற்படி கூறுகளின் செறிவுகளை கணிக்கன்னு சொல்லி 100 சென்டிமீட்டர் கணத்துல இருக்கிற மூல் தெரிஞ்சால் செறிவு காணலாம். சரியா? மேல நான் சமன்பாடு அளிக்கிறேன். இந்த தாக்கத்தை சமப்படுத்திக் கொள்ளுங்க. இதுல பேரியம் இரு சல்பேட் இந்த 2 மடங்கு NaHSO4 இருக்கு. இப்ப உங்களுக்கு A என்பது இந்த 2ஐயும் கொண்ட கலவை, B என்பது பேரியம் சல்பேட். அப்ப பேரியம் சல்பேட் இந்த துணிவு அமில ஊடகம் தரப்பட்டிருக்கால தந்திருக்கு 0.23 கிராம். 0.23 கிராம். பேரியம் சல்பேட் சார் மூலக்கூட்டு திரிவு 233 கிராம் மூல் -100 பெறும். ஆகவே பேரியம் சல்பேட் மூல காணலாம் 0.23 கிராமின் கீழ் 233 கிராம் மூல் -1. இதை சுருக்கும் போது கசத்துலதான் பெருமானம் பெறுது. 0.0000987 வருது. இது 233 இருந்திருந்தால் சிம்பிளா எங்கேயாவது தசத்துல வந்திருக்கு. 0.001 வந்திருக்கும். ஆனா இது 30ல முடியும், இது 33ல இருக்கு. அதாவது அந்த பெருமானம் மூல். பேரியம் சல்பேட் மூலம் சோடியம் சல்பேட் மூலம் வீசமான 1:1. ஆகவே சோடியம் சல்பேட் மூல நீங்கள் காணலாம். சோடியம் சல்பேட் மூல் 100 சென்டிமீட்டர் கன கரைசலுக்கு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. மூல் வந்து சரிவுக்குத்தான். பேரியம் சல்பேட் திணிவு கணிச்சிட்டீங்க. அதுல இருந்து மூல் கணிச்சிட்டீங்க. பேரியம் சல்பேட்டுக்கும் Na2SO4க்கும் பீசமான 1:1 என்பதை குறிப்பிட்டால் கரைசல்ல இருந்து Na2SO4 மூல காணலாம். 0.0009873 கேட்டது சரிவு. அப்ப சரிவு Na2SO4 சரிவு வந்து மூலின்கள் கனவளம் 0.1.
டெசிமீட்டர் கனம் 100 சென்டிமீட்டர் கனம் என்றால் 0.1 ஆகவே 0.000987 3 டெசிமீட்டர் -3 என்பது அவருடைய செறிவாக அமையும். இப்ப இங்க ஒரு சமன்பாடு இருக்கு, கவனிங்க. பேரியம் சல்பேட்டினது பேரியம் சல்பைட் 0.45 கிராம். இதுல இருந்து இவருடைய திணிவை கழிக்கலாம். இவருடைய திணிவு 0.23 கழிச்சால் பேரியம் சல்பேட் திணிவு காணலாம். இங்கால W பேரியம் சல்பைட் SO3 மொத்த திணிவு 0.45, அதுல இருந்து 0.23 திணிவை கழிக்கும். அப்படி கணிக்கும் போது 0.22 கிராம் என்று வருது. 0.22 கிராம். அப்ப பேரியம் சல்பைட் இந்த சார் மூலக்கூட்டு திணிவால பிரிச்சோம்னா இது இந்த மூல் காட்டா. அப்ப பேரியம் சல்பைட் இந்த சார் மூலக்கூட்டு திணிவு 0.22 கிராமின் கீழ் അതിന്റെ சார் மூலக்கூட்டு திணிவு 217 என்று வருது. நீங்க செக் பண்ணிக்கொள்ளுங்க, இதுல சில தவறுகள் வரலாம். 217 கிராம் மூல் -1. இதை சுருக்கும் போது 0.001 என்று வருது. 0.001 அங்கால போகும் நினைக்கிறேன். 0.001. அப்ப இங்க சொன்ன மாதிரி பேரியம் சல்பைட்டுக்கும் Na2SO3க்கும் வீசமானம் சொல்லும். Na2SO3க்கும் பேரியம் சல்பைட்டுக்கும் வீசமானம் 1:1. Na2SO3க்கும் பேரியம் சல்பைட்டுக்கும் வீசமானம் 1:1. ஆகவே Na2SO3 மூளை இதுல இருந்து காணலாம். 0.001 மூலா இருக்கு. அவ சரிவு என்ன? எல்லாம் ஒரே கனவளவுக்கான இருக்கு, 100 சென்டிமீட்டர். அவ சரிவு Na2SO3க்கு வந்து 0.001 மூலிங்கு 0.1 டெசிமீட்டர். என்றால் 0.01 மூல் டெசிமீட்டர் -3. கணித்தலோட சம்பந்தப்பட்டு இப்ப கேள்விகள் வருது. அநேகமா இசையில ஒரு கேள்வி வருது, கணித்தலோட தரவுகளை தந்து அந்நியன் சோதனை கத்தியன் சோதனையும் உள் வடிவாக்கல் மூலம் அளக்கலாம் தானே. கால்குலேஷன் இந்த மாதிரி கேள்விகள் பார்த்து இப்ப உங்களுக்கு இந்த பரிசோதனையில அமோனியா சேர்க்கைக்கு 0.466 வருதுன்னு சொல்லியிருக்கு. அப்ப நேரடியா இந்த பேரியம் சல்பேட் இந்த மூலம் காணலாம். பேருடைய மூல் 0.466 233 0.0023. பேரியம் சல்பேட்டுக்கும் பேரியம் இது சல்பேட்டுக்கும் வீசமானம் 2:1. சரியா? இதுல இருந்து பேரியம் சல்பேட்டின் மூல அரைவாசியா இருக்கு, இதுന്റെ அரைவாசி. ஆனால் பேரியம் சல்பைட்டுக்கும் சோடியம் இருசல்பைட்டுக்குமான வீசமானம் ஏற்கனவே இருக்கு 2 NaHSO4 பேரியம் குளோரைடோட சேர்ந்து பேரியம் இருசல்பைட் வருது HSO4 twice. இது வருது. அப்ப ഇതിന്റെ மூலிന്റെ அரைவாசி இது என்றால் 0.001. இதுதான் இது 0.001. ഇതിന്റെ 2 மடங்கு இது. அப்ப நேரடியா பேரியம் சல்பேட் மூலம் சோடியம் சல்பேட் இது சல்பேட் மூலம் சமனாயிருக்கு 0.002.
சைவரசம் சைவர் சைவர் 2 3. அப்ப உங்களை என்ன கேட்டது சரி சைவரசம் சைவர் சைவர் 2 3 கீழ் கனவளவு சைவரசம் 1 டெசிமீட்டர். சைவரசம் சைவர் 2 3 டெசிமீட்டர் மைனஸ் அந்நியன்களுக்கான சோதனை என்று இல்லாமல் கணித்தலோட தரவை போட்டு உங்களுக்கு விளங்கணும் என்ன பேரியம் குளோரைடோட ஆர் வீழ்வடிவை தரும் ஆர் கரையும் இந்த அதுக்கு அமிலஞ்சி இருக்க இப்ப ஆர் வீழ்வடிவாக இருக்கும் இதுல யார் கரையும் சொல்லி தெரியும். பேரியம் சல்வேட் உறுதிப்பாட்டு சோதனை தந்திருக்கும். கல்குலேட் பண்ணி பாருங்க, இந்த குழப்பம் இருந்தா சொல்லுங்க. பேரியம் சல்பைட் இது சல்பைட் இருக்குதானே, பேரியம் இது சல்பைட் சும்மா அயனாக எழுதி பாருங்க. பேரியம் 2+ HSO4-. இது அயன் சேர்வதானே, இது நீர் கரைசல்ல அயன் நிலையில காணப்படும். இதான் இது பேரியம் சல்பைட் என்று நீங்க எழுதினது Ba2+ அயனையும் HSO4- கொண்ட ஒரு கரைசல். இந்த HSO4- வந்து அமோனியா நீர் கரைசல் என்பது அமோனியம் ஹைட்ரோக்சைடு என்று எழுதலாம். NH4OH இது அமில இயல்புடையது, இது கார இயல்புடையது. அப்ப இந்த HSO4- and H+ இந்த NH4OH உள்ள OH- வழங்குவதாக எடுத்துக்கொண்டால் நடுநிலையாக்கல் தாக்கத்தின் மூலம் நீர் உருவாகும். HSO4- H+ வழங்கினால் SO4 2- வரும். இது NH4+. ஆக பேரியம் இரு சல்பைட்டுக்கு அமோனியா கரைசலை சேர்க்க இது சல்பைட் எல்லாம் சல்பைட்டா மாறிடும். அவ ஏற்கனவே அங்க Ba2+ அயன்கள் ரெடியா இருக்கு. இப்ப Ba2+ அயன்கள் இரு சல்பைட்டோட தான் கரையும், சல்பைட்டோட வீழ்வடிவாகும். அப்ப ஒட்டுமொத்தமாக என்னதாக நடக்க போவென்றால் பேரியம் இரு சல்பைட் அமோனியம் கரைசலோடு சேர்ந்து பேரியம் சல்பேட்டை வீழ்வடிவாக தோற்றுவிக்கிறது. அதான் இந்த வீழ்வடி. இப்ப நாங்கள் கூட்டி எழுதுறதாண்டா இந்த ரெண்டையும் கூட்டி எழுதலாம். இந்த HSO4- இல்லாம போயிடும். இதுல 2 வாரதால இதுக்கு 2 மடங்கு தாக்கம் கருதவும். அப்ப 2 வீழ்வடி வரும், 2 SO4 2- வரும். சரியா? உங்களுக்கு ஏற்கனவே நாங்க Ba2+ அயன்கள் ரெடியா இருக்கு. அமோனியம் ஹைட்ரோக்சைடு Ba2+ இந்த வந்த SO4 பேரியம் சல்பைட்டாக வீழ்வடிவாகும். ஆக 10H2O 10NH4+. இதுல 2 பேரியம் சல்பைட் வீழ்வடிவாகும். அங்க 2 NH4+ இருக்கால இன்னொரு Ba2+ உங்களுக்கு தேவைப்படும். கரைசல் ஏற்கனவே பேரியம் குளோரைட் சேர்க்கப்பட்டு தான் இருக்கு. இந்த 2 தாக்கத்தின் ஒட்டுமொத்த விளைவுதான் இந்த பேரியம் சல்பைட்.
சரி, அடுத்த கேள்வியை பாருங்க. 7வது, ஒரு குறித்த உலோகம் A ஆனது HNO3 ஐதான நீர்க்கரசலுடன் தாக்கப்பட்டு உப்பு B-ஐயும் நைதரசனின் நீரில் கரையும் இயல்புடைய ஒரு ஆக்சைடையும் தருகிறார். நைதரசனுக்கு N2O இருக்கு, ஆக்சைடு, NO இருக்கு, N2O3 இருக்கு, NO2 இருக்கு, N2O5 இருக்கு. நைதரசன் தோற்றுவிக்கக்கூடிய ஆக்சைடு இருக்கு. +1 +2 +3 +4 +5. இது N2O2 ஆக இருக்கலாம். சோடியாக்கப்படாத எலக்ட்ரானை கொண்டிருக்கால 2 மூலக்கூறு சேர்ந்து சோடியாக்கப்படும். இதுவும் சோடியாக்கப்படாத எலக்ட்ரானை கொண்டிருக்கால N2O4 ஆக இருக்கலாம். இதற்கு செங்காபில நிறம் இருக்கு. இது நிறமற்றதாகத்தான் இப்ப அடையாளப்படுத்தப்பட்டது. இங்க ஆகலம் விட்டு போன சிலபஸ் 85ஆம் ஆண்டு 90ஆம் ஆண்டு சிலபஸ்கள்ல அது மென் மஞ்சள் அப்படின்னு சொல்லி இருக்கு. இனியே எங்களுக்கு அந்த கதை அதான் மலையேறிச்சு. இது நிறமற்றது, அவ்வளவுதான். சரி, இதுல இந்த ரெண்டும் நடுநிலை ஆக்சைடுகள். ஆகவே நீர்ல கரையாது, அமிலங்கள்ல கரையாது, காரங்கள்ல கரையாது. சாதாரணமாக HNO3 தாக்கத்துல உருவாகக்கூடிய வாயு என்று சொன்னால் ஒன்று NO2 வரலாம், NO வரலாம், N2O வரலாம். இந்த மாதிரியான ஆக்சைடுகள் சாதாரணமாக உருவாகுவது. அதுல NO வந்தால் NO நீர்ல கரையாது. ஆகவே இந்த தாக்கத்துல வந்த வாயு NO2 ஆக இருக்க வேண்டும். இதுதான் நீர்ல கரையக்கூடிய HNO3 தாக்கத்துல விடுவிக்கக்கூடிய ஒரு வாயு. மற்றது விடுவிக்கப்பட்டாலும் நீர்ல கரையாது. ஒரு குறித்த உலோகம் A ஆனது HNO3 ஐதான நீர்க்கரசலுடன் தாக்கப்பட்டு HNO3 தாக்கம் அடையும் போது HNO3 NO2 ஆக தாழ்த்தப்படலாம், NO ஆக தாழ்த்தப்படலாம், N2O ஆக தாழ்த்தப்படலாம். ஏன் சில சந்தர்ப்பங்கள்ல NH3 ஆக கூட தாழ்த்தப்படலாம். அலுமினியம் போட்டு ஹீட் பண்ணா அப்படி நடக்கும். அப்ப NO, N2O எல்லாம் நடுநிலை ஆக்சைடுகள். நீர்ல கரையாது, அமிலங்கள்ல கரையாது, காரங்கள்ல கரையாது. ஆகவே இங்க வருவதற்கு பாசிபிளான நீர்ல கரையக்கூடிய வாயு என்பதால NO2 ஆக இருக்க வேண்டும். தாக்கப்பட்டு B-ஐயும் நைதரசன் நீரில் கரையும் இயல்பு ஒரு ஆக்சைடு NO2 தருதுன்னு சொல்லுங்க. அப்ப C தருது, C அப்ப NO2 இருக்க வேணும். B-யின் நீர்க்கரசல் பிரைன் கரைசலுடன். இந்த பிரைன் கரைசல் என்பது உங்களுக்கு புதுசாக இருக்கலாம். பிரைன் கரியுப்பு தயாரிப்புல படிச்சிருக்கீங்க. NaCl கரைசலை தான் நாங்கள் பிரைன் கரைசல் சொல்றோம். பிரைன் கரைசல் என்பது NaCl கரைசல். அப்ப இந்த உலோகம் ஒட்சியேற்றப்பட்டு வந்த கரைசல் தான் B. சரி, உலோகம் ஒட்சியேற்றப்பட்டு வந்த கரைசல் தான் B. அப்ப அங்க என்ன இருக்கும்னா அந்த உலோகத்தின் கட்டியன் இருக்கு. NaCl சேர்க்கிறோம். NaCl சேர்க்கும் போது இந்த Na+ யாரோடையும் வீழ்வடிவை தராது. அதாவது S பிளாக்ல முதலாவது விதி சொல்லியிருக்கேன். கூட்டம் ஒன்றின் சேர்வைகள்ல 3 பேரை மட்டும் விதிவிலக்கா எடுத்துட்டு மற்ற எல்லாம் நீர்ல கரையும் என்று சொல்லியிருக்கேன் பொதுவாக. அப்ப சோடியம் பிளஸ்க்கு எந்த ஒரு சேர்வையும் வீழ்வடிவில்லை. இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு ஒரு வீழ்வடிவு வருகிறது. அப்ப பிரைன் கரைசல் என்பது NaCl கரைசல். அப்ப NaCl-ஓட ஒரு கட்டியன் வீழ்வடிவை தருகிறது என்று சொன்னால் இந்த கட்டியனுக்கும் அந்த அந்நியனுக்கும் வீழ்வடிவில்லை, இந்த அந்நியனுக்கும் அந்த கட்டியனுக்கும் வீழ்வடிவாயிருக்கும். ஆகவே அந்த உலோகத்தின் கட்டியன் R ஆயிருக்கலாம், Ag+ ஆயிருக்கலாம், Pb2+ ஆயிருக்கலாம், Hg2+ ஆயிருக்கலாம், இல்ல Cg+ ஆயிருக்கலாம். இந்த கட்டியன்கள்லாம் இந்த Cl- வீழ்வடிவை தோற்றுவிக்க கூடியவை. அந்த விதியில சொல்லியிருக்கேன். S பிளாக்ல 8 விதியில இதுவும் சொல்லப்பட்டிருக்கு. குளோரைட், புரோமைடு, ஐரைடுகள் நீர்ல கரையும். கரையாத குளோரைட், ஐரைட், புரோமைட் இருக்கு. அது இந்த கட்டியன்களுக்கு சொல்லியிருக்கேன்.
HgI2 நீர்ல கரையாத சிவப்பு உள் வடிவம்னு சொல்லியிருக்கேன். சரிதா? ஓகே. அப்ப உங்களுக்கு இப்ப பிரெயின் கரைசலோட வீழ் வடிவை தருகிறதுன்னு சொல்றாங்க. அப்ப இந்த கட்டியன்ல ஆறு ஒரு ஆள் இருக்க வரும். சரிதானே? ஓகே. டி ஆனது டி அமோனியம் ஹைட்ரோக்சைடு கரையும் தன்மையுடையதுன்னு சொல்லியிருக்கு. அப்ப அந்நியன்களுக்கான சோதனையில படிச்சிருக்கிறீங்க. AgCl, PB, AgBr, AgI. இதுல ஐதான் அமோனியாவோட சிக்கலைனை தோற்றுவிச்சு கரையக்கூடியது AgCl. இது ஐதானதுல கரையாது செறிந்ததுல கரையும் என்று சொன்னாங்க. AgI வந்து ஐதானதுலையும் கரையாது செறிந்ததுலையும் கரையாது. ஆகவே இதுல PbCl2 ஆக இருந்தாலும் அமோனியாவோட சிக்கலைனை தோற்றுவிச்சு கரையாது. Hg2Cl2 சொன்னால் இருவழி விகாரம் நடந்து கருப்பு நிறம் பெறும். Cg+க்கும் நாங்கள் சாதாரணமாக அமோனியாவோட சிக்கல் எழுதுவது இல்லை. சரி, அப்ப எங்களுக்கு டி ஆனது அமோனியா ஹைட்ரோக்சைடு கரையும் தன்மை உடையது. பிக்கு குறித்த நீர்க்கரசல் ஒன்றை சேர்க்கும் போது ஒளிப்படத்துறையில் பயன்படுத்தப்படும் வெண்ணிற உள்வடிவம் ஒன்று கிடைச்சதுன்னு சொல்லியிருக்கு. அதாவது உங்களுக்கு தெரியும், ஒளிப்படத்துறையில பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு பதார்த்தம் இந்த Ag2S2O3. Cg+ எல்லாம் அதுக்குள்ள சாத்தியப்படாதுன்றதை நீங்க விளங்கி கொண்டு வரணும். அப்ப Ag+க்கும் S2O3 2- தாக்கத்துல வார Ag2S2O3 இந்த புகைப்படத்துறையில பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லியிருக்கு. அவ்வளவுத்தை நீங்கள் வச்சு பார்க்கும்போது Cl- வீழ் வடிவ தருகுது, Cl- வீழ் வடிவ தருகுது. ஏதோ ஒரு அந்நியரை சேர்க்கை புகைப்படத்துறையில பயன்படுத்தக்கூடிய ஒன்று வருது. ஐதான் அமோனியால கரையுது. ஆகவே அந்த கட்டியன் Ag+ ஆக இருக்க வேண்டும். அந்த உலோகம் Ag ஆக இருக்க வேண்டும். அப்ப உலோகம் A வந்து வெள்ளியாக இருந்தால் HNO3 அது ஒட்சியேற்றப்படலாம். அப்ப AgNO3 வரும். அங்காலே HNO3 ஒட்சியேற்றி அதொழிப்படும் போது NO2 வரலாம் தானே. அப்ப அது சாத்தியப்படும். Ag+க்கு பிரைன் NaCl கரைசல் AgCl உள் வடிவாக்கும். AgCl ஐதான் அமோனியாவில் கரையும். AgNO3க்கு Na2S2O3 சேர்த்தோம்னா Ag2S2O3 வெள்ளை உள் வடிவாகும். அது சூடாக்க அல்லது அரைவப்பணியில திறந்து உடைக்க பிரிகை அடையக்கூடியது. ஒளிப்படல் துறையில இது பயன்படுத்தப்படும். பிலிம் இதுகள்கிட்ட மேக்கிங்ல அநேகமா பயன்படுத்தப்படுறது கேள்விப்பட்டிருக்கேன். அதான் அந்த நெகட்டிவ் என்று சொல்றதுல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஒளி உள்ள போறதை கட்டுப்படுத்தக்கூடிய மாதிரி தான் சிஸ்டம் இருக்கும். அந்த டைம் போட்டோ எடுக்கிற டைம்ல மட்டும் என்ன செய்யணும்னு சொன்னா அந்த கண் வந்து திறந்து மூடும். அப்ப எங்கள்ல படுற ஒளி எங்கள்ல பட்டா ஒரு ஒளி திரும்பி போகாது என்று அவ்வளவு கரும்பா இருக்கும். சில இடங்கள்ல இருந்து ஒளி திரும்பி போகும். அந்த இடத்துல போய் நெகட்டிவ்ல தாக்கிக்க அங்க நிறமாற்றம் ஏற்படுறதை நாங்க பார்க்கலாம். அதுதான் அந்த பொறிமுறை என்று எனக்கு அவ்வளவுக்கு அதை சொல்ல தெரியல. அந்த பேசிக் பொறிமுறை அப்படித்தான் இருக்கு. இப்ப என்னில போட்டோ எடுக்கணும்னு சொன்னால் எங்களோட உடம்புல இருந்து எங்கேயாவது ஒரு ஒளி என்ன செய்யும், சில தெரிஞ்சு போகும். கரும்பொருளா இருந்தா ஒண்ணும் செய்யல. கரும்பொருள் பிளாக் பொடி என்ன செய்யும், எல்லா கதிரையும் உறிஞ்சிக்கொள்ளும். கிட்டத்தட்ட எங்கள்லயும் அப்படித்தான் இயல்பு இருக்கு. அதனால ஏதோ 1-2 கதிரை தப்பி போகும். அப்ப போய் அது பிலிமை தாக்கிச்சேன்டா அந்த இடத்துல அது இது ஒரு சேஞ்சை காட்டும். மற்ற இடங்கள் எல்லாம் சாதாரணமாக. அப்ப அது உருத்துலாக்கி புறப்படைகள் அது இந்த இது சம்திங் அங்கால ஏதோ ஒரு ப்ரொசீஜர் நடக்குன்னா ஓகே. அப்ப அதுதான் அதுல நடக்கிறது. உங்களுக்கு விளங்கணும் இது ஏஜியாக இருக்கணும் சொல்லி அதுக்குதான் இந்த ஊகங்கள். ஒவ்வொரு செயற்பாட்டிலும் என்னென்ன மாதிரியான ஆக்கலன்னு சொல்லி கெஸ் பண்ணி கொண்டு வந்து கடைசியில நாங்களே சொல்லணும் பொருத்தமான ஆளை பிடிக்கும். நான் உங்களுக்கு தான் சொன்னேன், இது ஒரு இன்வெஸ்டிகேஷன் மெத்தட். அப்ப இந்த புலனாய்வை சரியா செய்யத்தான் போட்டு அதுக்கு தகவல் தெரியும். சரியான தகவல் இல்லாமல் புலனாய்வு செய்யலாம். அப்ப ஒரு குறித்த உலோகம் ஏ ஆனதுன்னா ஏ வந்து வெள்ளி. ஒரு குறித்த உலோகம் ஏ ஆனது ஏ வந்து வெள்ளி உலோகம். இனி தாக்கத்தை யோசிங்க. சொல்லப்பட்ட ஒவ்வொரு தாக்கமும் நீங்கள் சொல்றவங்க சாத்தியப்படுதான்னு. ஏ வந்து வெள்ளி. HNO3யோட தாக்கு HNO3யோட தாக்கு Ag+ ஆக உச்சியேற்றப்படலாம். அப்ப AgNO3 NO2 வரலாம். அது நீர்ல கரையக்கூடிய ஒரு வாயு. இது கரைசல் B சொல்லி தாக்கப்பட்டு உப்பு B-ஐயும் நைதரசனின் நீரில் கரையும் ஒரு ஆக்சைடு C-ஐயும் தருது. அதுதான் C. இந்த B AgNO3
பிரெயின் கரைசல் என்பது NaCl கரைசல். இண்டஸ்ட்ரியல் படித்தா நீங்க அது உங்களுக்கு கிளியர் ஆகும். அதோட AgCl என்ற வீழ்வடிவு வரும். இது நீர்ல கரையாது. இந்த வெள்ளை வீழ்வடிவு D என்று சொல்லப்பட்டிருக்கு. இதான் D. B வந்து அமோனியா, ஐதான அமோனியால கரையக்கூடியதுன்னு சொல்லி. AgCl வந்து ஐதான அமோனியாவில கரையக்கூடிய ஒரு வீழ்வடிவு. AgNH3 twice plus என்று வரும். நீங்க விரும்பினா அதனால Cl மைனஸ் சேர்த்து எழுதியும் கொள்ளலாம். சரியா, Cl மைனஸ் சேர்த்து எழுதி கேள்விப்படும். B-க்கு குறித்த நீர்க்கரைசல் ஒன்றை சேர்க்கும் போது B என்பது இதான். B-க்கு குறித்த நீர்க்கரைசல் ஒன்றை சேர்க்கும் போது அப்ப AgNO3க்கு Na2H2O3 சேர்க்கிறோம். Ag2H2O3 வரும். இதான் புகைப்படத்துறையில பயன்படுத்தப்படுகிற பொருள். E ஆனது சிறிது நேரத்தில் கரிய நிற சேர்வு F ஆக மாறுதுன்னு சொல்லியிருக்கோம். உங்களுக்கு ஏற்கனவே இதை பற்றி பல தடவைகள் நாங்கள் கதைச்சிருக்கோம். இந்த சேர்வை தான் E. இது வந்து உடனடியாக பிரிகி அடையக்கூடியது. Ag2H2O3 பிரிகி அடைஞ்சு Ag2S SO3 இதான் கருப்பு நிற சேர்வு. F சொல்லுவோம். சம்பந்தப்பட்ட தாக்குகளுக்கு ஈடு செய்த சமன்பாடு எழுதி இதற்கு வீவதி இனங்காண்கள் சொல்லு. இந்த நிறங்களை ஒருக்கா பாருங்க. அடுத்த வகுப்பு ഇതിന്റെ பிச்சத்தை பார்ப்போம். நடுவரும் தாக்கங்கள் எழுதி கொண்டு நிக்கலாது. நீங்கள் எழுதக்கூடிய தாக்கங்கள் எல்லாத்தையும் நீங்கள் எழுதணும். உங்களுக்கு இனி ஐடியா மட்டும் சொல்லப்படும். கேள்வி எப்படி அணுகிறதுன்னு சொல்லி இவ்வளவு கேள்வியோட நீங்கள் இன்னும் மிச்ச கேள்வியை செய்யணும். இப்ப சில பேருக்கு கேள்வி என்ன மாதிரி அணுகிறன்னு தெரியாம இருந்திருக்கும். இந்த கேள்வியின் அடிப்படையில அந்த கேள்விகளை அணுகணும். சரியா? இதோட நான் இதை நிறைவு செய்து கொள்றேன். அடுத்த வகுப்பு உரிய நேரத்துக்கு வாங்குவேன். வர அப்படியே இந்த நேரம் எல்லாம் விழுவட்டு